வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாமில் 30/12/2020 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்பி வெப்சைட்டுக்கு வந்து நன்றி. ஏன்னா அவங்கள்ட்ட தான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிட்டோம். ரெண்டாவது வந்து இதோட இது தவிர்த்து இன்னும் ஒரே ஒரு ஷிஃப்ட் வீடியோ மட்டும்தான் இருக்குது. அதோட வந்து டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும் டோட்டலாக. அதுக்கடுத்து டெக்னீஷியன் கிரேட் 1ல் வந்து ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. அது மட்டும் பார்த்து முடிச்சோம்னா இப்போதைக்கு நடந்த ஆர்ஆர்பியோட எல்லா எக்ஸாமும் வந்து நம்ம வந்து மேக்ஸ் கொஸ்டின் வந்து கவர் பண்ணதுக்கு சமமாயிரும். சரிங்களா? அடுத்ததாக கான்ஸ்டபிள் எக்ஸாமுடைய ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாமுடைய ஆன்சர் கீ வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இதையும் அப்லோட் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டேரக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். தேர்ட் கொஸ்டின். த ஸ்பீட் ஆஃப் அ ட்ரெயின் இஸ் 90 km/h. ஒரு ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து 90 km மணிக்கு. அது வந்து 10 நிமிஷத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் எல்லாமே கிலோமீட்டர் தான் இருக்குது. சரிங்களா? நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, இங்கே டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவை? டிஸ்டன்ஸ் தான் தேவை. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா, அவ்வளோதான். இப்போ டைம் வந்து 10 minutes இருக்குது. ஸோ அதை ஹவருக்கு மாற்றணும்னா ஸோ சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட்டுக்கு மாற்றணும். சரிங்களா? ஒரு மணி நேரம் எத்தனை மினிட்ஸ் சேர்ந்தது வந்து 1 ஹவர்னா 60 minutes. ஸோ சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட்டுக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்? வகுக்கணும். ஸோ என்ன தொடர்பு? மினிட்ஸ்க்கும் ஹவருக்கு என்ன தொடர்பு? 60. ஸோ 10/10 ஹவர்ஸ் தான் வந்து 10 minutesக்கு ஈக்குவல். சரிங்களா? அப்போது ஸ்பீடோட மதிப்பு என்ன? 90 km/h இன்ட்டு டைம் எவ்வளவு? 10/60 ஹவர்ஸ். ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 6 எடுத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ன்றதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ என்றைக்குமே சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட்டுக்கு போனீங்கன்னா வகுக்கணும். அதே இது பெரிய யூனிட்லேருந்து ஹவர்லேருந்து மினிட் அந்த மாதிரி பெரிய யூனிட்லேருந்து சின்ன யூனிட்டுக்கு வந்தீங்கன்னா பெருக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, 7வது கொஸ்டின். ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து the table shows the demand of different shoe sizes as obtained in the survey. ஒரு சர்வேல வந்து மக்கள் வெவ்வேறு சைஸ் ஷூ வந்து விரும்புகிறாங்க. அது எத்தனை பேர் விரும்புகிறாங்க, அது எத்தனை பேருக்கு வந்து டிமாண்டாக இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த மாடல் சைஸ் ஆஃப் ஷூஸ் டிமாண்டட் தட் ஒன் கேன் அப்டைன் ஃப்ரம் த சர்வே. அதாவது இந்த சர்வேல வந்து எந்த சைஸ் மாடல் வந்து எந்த ஷூ சைஸினுடைய மாடல் வந்து அதிகமாக வந்து விரும்பப்படுது, எந்த டிமாண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இருக்குல்லே ஹையஸ்ட் டிமாண்ட் எதுவோ அதுதான் அந்த ஷூ சைஸ் தான் வந்து ஆன்சர். ஸோ ஹையஸ்ட் டிமாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 58 பேர். சரிங்களா? அதோட ஷூ சைஸ் என்ன? சைஸ் வந்து 7. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? 58 பேருக்கு வந்து இது வந்து டிமாண்ட் தேவைப்படுது. ஸோ ஹையஸ்ட் சைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிமாண்ட் எதுவோ அதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ ஷூ சைஸ் வந்து 7ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 9வது கொஸ்டின். இது வந்து சுருக்கு சொல்லி கேட்குறாங்கப்பா. ஸோ என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கும் மீச்சிமா வந்து என்ன வரும்? 17 வரும். சரிங்களா? இங்கே 3 கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தமா? ஸோ எல்லாத்துக்கும் எல்சியம் எடுத்தீங்கன்னா 17. ஸோ 3 × 2 வகுத்தல் 7 × 2 ப்ளஸ் 2 × 2 வகுத்தல் 7 × 2 ப்ளஸ் 1 வகுத்தல் 14 மைனஸ் 3 × 14 வகுத்தல் 1 × 14. சரிங்களா? இதை சுருக்குனீங்க அப்படின்னா 6 4 + 1 மைனஸ் 42 வகுத்தல் 14. சரிங்களா? எல்லாத்துக்கும் 14 வந்து கீழே இருக்கும். சரிங்களா? மீச்சி மேலே. ஸோ எல்லாத்துக்கும் காமன் எடுத்து நம்ம வந்து மேலே உள்ளதை கூட்டிடலாம். அப்போது ஆன்சர் என்ன வரும்? 10 11 மைனஸ் 42 வகுத்தல் 14 ஈக்குவல் டு மைனஸ் 31 வகுத்தல் 14ன்றதான் ஆன்சர். சரிங்களா? எந்த ஒரு எண்ணு கீழேயும் வந்து பின்னத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த நம்பர் கீழே வந்து 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின். த காஸ்ட் இன்க்ளூட் பை மஞ்சித் டு ப்ரொடியூஸ் அன் ஐட்டம் இன் அ ஃபேக்ட்ரி வாஸ் 2000. சரிங்களா? ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு மஞ்சித்ன்றது ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு செலவு வந்து 2000 ரூபாய். சரிங்களா? he had to spend 10% of the production cost incurred on the item in the factory to transport it to the showroom. அந்த பொருளை வந்து அந்த ஐட்டத்தை வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து ஷோரூமுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த உற்பத்தியில் வந்து 10% வந்து செலவாகுதாங்களாம். சரிங்களா? உற்பத்தியில் எவ்வளவோ அதில் 10% செலவாகுது. சரிங்களா? he sold the item from the showroom at the price that was 15% above the total cost incurred by Manjit in the production and transportation of the item. அதாவது இந்த ப்ரொடக்ஷன்லையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையும் எவ்வளோ செலவாச்சோ அதை விட வந்து 15% அதிகமாக வச்சு தான் அவன் வந்து பொருளை வந்து விற்கிறான். சரிங்களா? அப்படின்னா அவனுடைய வாட் வாஸ் த ப்ரைஸ் அட் விச் மஞ்சித் சோல்டு ஐட்டம் ஃப்ரம் தி ஷோரூமில் வந்து அந்த பொருளை வந்து எவ்வளோ விற்றான்னு சொல்லி கேட்கலாம். ஒன்றும் இல்லை, பொருளை உருவாக்குறது வந்து 2000 ரூபா. அந்த பொருளை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து இதில் வந்து 10% வந்து விலையாகுது. சரிங்களா? இந்த 2 விலையோட சேர்த்து
எவ்வளோ வருமோ அதில் வந்து 15% அதிகமாக வச்சு விற்கும்போது தான் அவனுக்கு லாபம் கிடைக்குது. சரிங்களா? அப்போ அந்த விற்பனை விலை என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும், ஃபர்ஸ்ட் வந்து 2000 ரூபாய் இருக்குது. அடுத்து வந்து அதில் வந்து 10% வந்து எக்ஸ்ட்ரா, சரிங்களா, 10% வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஆகுது. ஸோ அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 110% இருக்குமா, 110 வகுத்தல் 100. இந்த மொத்த விலையிலையும், சரிங்களா, இந்த மொத்த விலையிலையும் 15% எக்ஸ்ட்ரா வச்சு விற்கும் போது தான் அவனுக்கு வந்து லாபம் கிடைக்குது, 15% லாபம். சரிங்களா? அப்போது விற்பனை விலை என்னவாக இருக்கும், 115 வகுத்தல் 100. அவ்வளோதான், டேரெக்டாக அடி கொடுத்துருங்க. 2 சைவருக்கு 2 சைவர் அடி ஆயிரும். சரிங்களா? அடுத்து இங்கே ஒரு சைவர், இங்கே ஒரு சைவர், இங்கே ஒரு சைவர், இங்கே ஒரு சைவர். சரிங்களா? அடி ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, 22 × 115. ஸோ 22 எடுத்துக்கணும். சாரி, 2 × 11 × 115 ஈக்குவல் என்ன வரும், 2 × 230 × 11 ஈக்குவல் டு 14 பெருக்கணும்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், ஏன் இவ்வளோ தூரம் வருது. 14 பெருக்கணும்னா இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் கடைசி உள்ள ஸ்தானத்தை அப்படியே வச்சுக்கோங்க. 14 பெருக்கிறது கடைசி உள்ள ஸ்தானத்தை அப்படியே வச்சுக்கோங்க. அதோட ஜீரோவோட அடுத்துள்ள நம்பரை கூட்டி என்ன வருதோ அதை வந்து விடையா போடுங்க. அடுத்து 3ஓட 2 கூட்டினீங்கன்னா 5, கடைசியாக இருக்கக்கூடிய ஸ்தானத்தை அப்படி எழுதிருங்க. ஸோ 2530தான் அவனுடைய விற்பனை விலையாக இருக்கும். சரிங்களா? எஸ்பி வந்து 2530. அடுத்த கொஸ்டின், 11வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை ஆல் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10? கொடுக்கப்பட்ட எண்களில் எது வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எண்களால் வகுப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எல்லா எண்களால் வகுப்படக்கூடிய என்ன சொல்லி கேட்கலாம். ஸோ 1லேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரிங்களா? இதனுடைய எல்சிஎம் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இதனுடைய எல்சிஎம் இந்த 10 எண்களால் வகுப்படக்கூடிய மிக நம்பர் வந்து எதுன்னு சொல்லி கேட்குறாங்க கொடுத்ததில். இதோட எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இதை சுருக்கினீங்கன்னா 2400 சொல்லி வரும். சரிங்களா? 2400. ஸோ அந்த எண் வந்து 2400 வகுப்படணுமா, ஒரு நிமிஷங்க, இல்லை, இதோட எல்சிஎம் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2520 சொல்லி வரும். ஸோ ஆன்சர் வந்து 2520. ஸோ எல்லா எண்களும் வகுப்படும் அப்படின்னா அதோடைய எல்சிஎம்மாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்சிஎம் அல்லது எல்சிஎம்னுடைய மடங்காக இருக்கணும். ஸோ 2520 தான் அதோட எல்சிஎம். ஸோ 2520 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 2520 ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 16வது கொஸ்டின். ஆவரேஜ் ஆஃப் 7 consecutive number is 33. The greatest of these number. ஒரு 7 நம்பருடைய ஆவரேஜ் சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 7 நம்பருடைய ஆவரேஜ் வந்து என்ன, சராசரி. அப்படின்னா அந்த நம்பர் என்ன இருக்கும், 7 நம்பருடைய நடு எண். அதாவது ஒரு கான்செப்ட் என்னன்னா, தொடர்ச்சியான எண்கள். சரிங்களா? தொடர்ச்சியான எண்களின் சராசரி வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ, எண்களின் சராசரி எண் என்னவா இருக்கும்னா, அந்த வரிசையினுடைய, ஒரு நிமிஷங்க, தொடர்ச்சியான வரிசை எண்கள் போட்டுக்கலாம், அப்போ தான் வந்து உங்களுக்கு எளிமையாக புரியும். ஸோ தொடர்ச்சியான வரிசை எண்களின் சராசரி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரிசை எண்களினுடைய இடைநிலையாக இருக்கும். சரிங்களா? அந்த வரிசை எண்களின் இடைநிலையாக இருக்கும். சரிங்களா? அப்போது இங்கே 7 நம்பர் வந்து கன்சிக்யூட்டிவாக இருக்குது. சரிங்களா? அப்போ அதனோட இடைநிலை என்னவாக இருக்கும், இடைநிலை வந்து இங்கே வந்து மீடியன். அதனுடைய மீடியன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th டேர்மாக இருக்கும். 4th டேர்ம். சரிங்களா? அப்போ இங்கே சராசரி 4th டேர்ம் என்ன பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து 33. சரிங்களா? 4th டேர்ம் 33 அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, இருக்குல்ல கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன கேட்குறாங்க, கிரேட்டஸ்ட் நம்பர் தான் கேட்குறாங்க. அப்போ 5th டேர்ம் என்ன வரும், 4th டேர்ம் வந்து 33. அப்போ 5th டேர்ம் என்ன வரும், 34. 6th டேர்ம் 35. 7th டேர்ம் என்ன வரும், 36. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன, 36. அப்போது கான்செப்ட் என்னன்னா, தொடர்ச்சியாக ஒரு வரிசை கன்சிக்யூட்டிவ் நம்பர் கொடுத்தாங்க. ஒரு தொடர்ச்சியான வரிசை எண்களுடைய சராசரி எண் வந்து என்னவோ அந்த வரிசை எண்களினுடைய அந்த கொடுக்கப்பட்ட வரிசை எண்களுடைய இடைநிலையாக இருக்கும் அந்த சராசரி வந்து. ஸோ இங்கே வந்து 7 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோட இடைநிலை என்னவா இருக்கும், 4th டேர்ம். சரிங்க, அந்த 4th டேர்ம் தான் 33. அப்படின்னா 37வது டேர்ம் வந்து என்னவா இருக்கும், கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து என்னவா இருக்கும், 36 இருக்கும். சரிங்களா? இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 18வது கொஸ்டின். 94% ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜஸ் 22,560 அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 94% மதிப்பு என்னவா, 22,560 ரூபா.
560 மக்கள் தொகை சரிங்களா, 94% பாப்புலேஷன். அப்போ ஒரு சதவீதத்தில் மதிப்பு என்ன வரும்? 22,560 அப்பான் 94. இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 24 சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? 100% மதிப்பு 2400 240 வரும் சரிங்களா, 240. அப்போ 100% மதிப்பு 24,000 அந்த மக்கள் தொகையினுடைய அந்த வில்லேஜினுடைய மொத்த மக்கள் தொகை சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 22வது கொஸ்டின். ஏ வந்து ஒரு வேலையை 4 நாள் முடிக்கிறான், பி வந்து அதே வேலையை வந்து 20 நாள் முடிக்கிறாங்க. சியோட உதவியோட அந்த வேலையை வந்து 2 நாள் முடிக்க முடியுது அப்படின்னா சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்றதான் கேள்வி. ஸோ ஏ வந்து எத்தனை நாள் வேலை முடிக்கிறான்? 4 நாள் வேலை முடிக்கிறான். பி வந்து எத்தனை நாள் முடிக்கிறான்? 20 நாள் முடிக்கிறான். சியோட உதவியால் ஏபிசி 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க? 2 நாள் வேலை முடிக்கிறாங்க. அப்போ இதோட எல்சிஎம் என்னவா இருக்கும்? மொத்த வேலை வந்து இதோட எல்சிஎம் 20 சரிங்களா. அப்போ ஏ மட்டும் அவனோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 5. பியோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? 1 சரிங்களா. அப்போ சியோட ஏபிசியோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? 10. நமக்கு எஃபிஷியன்சின்றது என்ன? ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை சரிங்களா. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி என்னவா இருக்குது? 10ன்னு இருக்குது. அப்போ சியோட எஃபிஷியன்சி என்ன வரும்? ஏ ப்ளஸ் பியை மட்டும் கூட்டி கழிச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடுமா? ஸோ 10 மைனஸ் 6 ஈக்குவல் டு 4ன்றதான் சியோட எஃபிஷியன்சி. நமக்கு என்ன தேவை? சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டேஸ் பை சி சரிங்களா. அப்போது டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 20. அதை வந்து சி மட்டும் அவனோட எஃபிஷியன்சியால் வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். வகுத்தல் அவனோட எஃபிஷியன்சி 4 ஈக்குவல் டு 5 டேஸ் வந்து அந்த வேலையை வந்து முடிச்சிருப்பான் சி. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 24வது கொஸ்டின். ஏ வந்து ஒரு வேலையை வந்து 6 நாள் முடிப்பாங்க, பி வந்து 8 நாளில் வேலை முடிக்கிறாங்க. ஏபி சேர்ந்து அந்த வேலையை வந்து 3200 வந்து செய்கிறாங்க சரிங்களா. ஏபி 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 3200 செய்கிறாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் சி they completed the work in 3 days. In how much is to be paid to B சரிங்களா. அதாவது ஏ வந்து 6 நாளில் வேலை முடிக்கிறாங்க, பி வந்து 8 நாளில் வேலை முடிக்கிறாங்க. இப்போது சியோட உதவி வேலை வந்து அந்த வேலையை வந்து 3 நாள் முடிக்க முடியுது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியினுடைய எஃபிஷியன்சி என்ன? 3 சரிங்களா. இப்போது இதோட டோட்டல் எவ்வளோ வரும்? எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 8 8ஓடு 8 8 16 வகுப்படுமா? வகுப்படாது. 24 6ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். ஸோ 24ன்றதான் அதோட எல்சிஎம். அப்போது ஏவோட ஒரு நாள் வேலை எவ்வளோ இருக்கும்? 4 பங்கு இருக்கும் சரிங்களா. பியோட ஒரு நாள் வேலை 3ஆக இருக்கும் சரிங்களா. ஏபிசியோட ஒரு நாள் வேலை வந்து எவ்வளோ இருக்கும்? 8ன்னு இருக்கும். இப்போது எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி 8 சரிங்களா. அப்போது சியோட எஃபிஷியன்சி என்ன வரும்? ஓகே, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் நம்ம ஏன் சியை கண்டுபிடிக்கணும்? இங்கே நமக்கு என்ன தேவை? ஹவு மச் இஸ் டு பி பெய்டு பை பி. பியோட பங்கு அளவு 3, டோட்டல் பங்கு அளவு 8 சரிங்களா. இப்போ 3 பேர் சேர்ந்து தானே இந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போது 3 பேர் சேர்ந்து வந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்றப்போ இந்த அமௌண்ட் வந்து 3 பேருக்கும் சரிசமமாக தான் பங்கு கிடப்போம் சரிங்களா. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் 1 ரேஷியோ 8 ரேஷியோட மதிப்பு எவ்வளவு? 3200 ரூபாய். அப்போ 1 ரேஷியோட மதிப்பு 4000 ரூபாயா? சாரி 400 ரூபாய். 3200 ரூபாய். அதாவது மொத்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் ஏவும் பியும் மட்டுமே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. பட் இப்போ சியும் வந்து வேலை செஞ்சதுனால எல்லாருக்கும் சமமாக தான் பங்கிட வேண்டியிருக்கு சரிங்களா. அப்போ 8 வேலை மொத்தம் வந்து 8 பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 8 பேர் 8 ரேஷியோவில் வந்து வேலை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதோட மதிப்பு 3200 அப்படின்னா 1 ரேஷியோட மதிப்பு 400 ரூபாய். அப்படின்னா நமக்கு என்ன தேவை? பியோட எஃபிஷியன்சி தான் தேவை. ஸோ பி ஈக்குவல் டு 3 ரேஷியோ ஈக்குவல் டு 3 × 400 ஈக்குவல் டு 1200 வந்து பியினுடைய ஷேர் சரிங்களா. அவ்வளோதான். ஸோ கடைசியாக வந்து டோட்டல் வந்து ஒரு நாளைக்கு அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து எத்தனை நாளைக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்ற பாருங்க. 8 ரேஷியோக்கு வந்து வேலை பார்க்குறாங்க, 8 யூனிட்டு. அதோடைய மொத்த தொகை தான் வந்து 3200 ரூபா. அப்போ 1 ரேஷியோ மதிப்பு 400. பியோட எஃபிஷியன்சி அளவு 3 எஃபிஷியன்சி சரிங்களா. இப்போ அவனுடைய மதிப்பு எவ்வளவு? 1200 ரூபா. சப்போஸ் இப்போ சியோட எஃபிஷியன்சி கேட்டாங்கன்னா அப்போ தான் வந்து இந்த 8லேருந்து ஏபியோட மதிப்பை கழிச்சிங்க அப்படின்னா சியோட மதிப்பு கிடைக்கும். அது வந்து அதோட மதிப்பு வந்து அன்னாரம் வந்து 400 சொல்லி வரும். 1 ரேஷியோட மதிப்பு 400 சொல்லி வரும். மொத்த வேலையை முடிக்கிறது 8 சரிங்களா. மொத்த வேலையை அவங்க முடிக்கிறதுக்கு வந்து 8 ரேஷியோ தேவைப்படுது. அந்த 8 ரேஷியோட மதிப்பு தான் 3200. அதுதான் கான்செப்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் 38வது கொஸ்டின். The radius of the sphere is reduced by 50%. ஒரு கோளத்தினுடைய ஆரம் வந்து 50% வந்து குறைக்கப்படுது. அப்படி குறைக்கும் போதுல அதனோட புது
கொள்ளளவு வந்து பழைய கொள்ளளவில் எவ்வளோவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரேடியஸோட ஆரத்துக்கு வந்து ஃபார்முலா என்ன, ஸ்பியரோட ஃபார்முலா வந்து என்ன பார்த்தீங்கன்னா வால்யூமுக்கு, சரிங்களா, வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன, 4/3/r3. கரெக்டு தானா? 4/3/r3. எஸ். 50% ரெடியூஸ் ஆகுது. அப்போ 50% பின்ன வடிவம் என்ன, 1/2 மைனஸ். ஸோ 2லேருந்து 1 குறைஞ்சி 1 மாறுது, சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ஆரம் வந்து ஆரம் R1:R2 என்னவா இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரிஜினலாக வந்து 2ன்னு இருந்தது, இப்போ வந்து 1ன்னு சொல்லி மாறிடுச்சு, சரிங்களா. அப்போது அதோடைய கொள்ளளவு என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் கொள்ளளவு இப்போது புதிய கொள்ளளவு, சரிங்களா, என்னவா இருக்கும், வால்யூம் 4/3/R1³ இஸ்டு 4/3/R2³. 4/3யும் 4/3 அடிக்கிறமா காமனாக இருக்கிறதுனால, ஸோ R1³ என்ன வரும், R1³ 2³ ஈஸ்டி இப்போ இருக்கிறது என்ன 1³. ஏன்னா அதோடைய ஆரம் வந்து 50% ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ 1³ ஈக்குவல் டு 8:1. அதாவது முதல்ல ஒரிஜினலாக 8ன்னு இருந்தது, இப்போ என்னவா இருக்குது 1ன்னு சொல்லி மாதிரி இருக்குது. ஸோ 1/8ன்றதான் இப்போ இருக்கக்கூடிய புது வேல்யூ என்னவா இருக்குது, ஒரிஜினலாக இருந்தால் 8 வேல்யூவில் ஒரு பங்காக இருக்குது, சரிங்களா. அப்போ 1/8 டைம்ஸ்ன்றதான் ஆன்சர், சரிங்களா. அவங்க கேட்குறதும் அதுதான். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5,000 as sum borrowed at 4% per year at the rate of 5 years. 5,000 ரூபாய்க்கு 4% வட்டி விதத்தில் 5 வருஷத்துக்கு வந்து என்ன வட்டின்னு சொல்லி கேட்குறான். SI ஈக்குவல் டு PRT upon 100 ஃபார்முலாலே போடுங்க, சரிங்களா. எஸ்ஐயோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் 5,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன 4 டைம் 5 வகுத்தல் 100 ஈக்குவல் டு அடி கொடுத்தீங்கன்னா 0. ஸோ 4 20 ஈக்குவல் டு 1000 ரூபாய். 50 இன்ட்டு 20 ஈக்குவல் டு 1000 ரூபாய் தான் அதனுடைய வட்டி. அடுத்த கொஸ்டின் 46வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். கொடுக்கப்பட்ட எண்களில் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன சொல்லி கேட்குறாங்க. பார்த்தாலே தெரியும், 14 ஸ்கொயர் 146, சரிங்களா. ஸோ 1 to 30 ஸ்கொயர் வந்து நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா. 1 to 30 ஸ்கொயர் நல்லா படிச்சுக்கோங்க. அப் டு 50 வரைக்கும் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டர், சரிங்களா. அதே நேரத்தில் கியூப் வந்து 1 to 20 கியூப் வரைக்கும் படிச்சுக்கோங்க, சரிங்களா. அது வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம்பிள் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியாது 14 ஸ்கொயர், மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கிடையாது, ஒன்றே ஒன்று தான் 196. அடுத்த கொஸ்டின் 48வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பேர் ஆஃப் கோப்ரைம். கோப்ரைம்னா கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரைம்னா என்னன்னா, கோப்ரைம் ஆஃப் ஏ அண்ட் பி, சரிங்களா. 2 எண்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட கோப்ரைம் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, HCF ஆஃப் ஏ அண்ட் பி A, B ஈக்குவல் டு 1 இருக்கும், சரிங்களா. 2 எண்கள் வந்து அதோடைய HCF வந்து 1 மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணு தான், அந்த 2 நம்பருமே வந்து கோப்ரைம், சரிங்களா. அப்போ இந்த நம்பர் பாருங்கள், இங்கே நல்லா கவனிங்க, இதில் வந்து 52 இது வந்து எதில் போகும், இதில் HCF என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 வரும், சரிங்களா. ஏன்னா இது வந்து 3 இல்லை 2 வரும் இல்லையா, மினிமமே 2 வரும். 8 3 24, இங்கே 26 52 13 போகும். ஸோ இதோட HCF 2. இங்கே இந்த 2 நம்மளுடைய HCF என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 363 77. ஸோ 11. இது 2 HCF 11 7 தடவை போகும். இங்கே வந்து 11 33 தடவை போகும், சரிங்களா. அடுத்ததாக இங்கே இதோட HCF என்ன பார்த்தீங்கன்னா 7, சரிங்களா. 7 49, இங்கே 5 35, மிச்சம் 10 105 இருக்கும். 105 வந்து 5 35 6 42 இல்லையா, 6 42 5 35 65 தடவை போகும், சரிங்களா. ஆனால் இங்கே இந்த 2 எண்களுடைய HCF என்ன பார்த்தீங்கன்னா 1. ஸோ ஆன்சர் வந்து 81,16 தான் ஆன்சர், சரிங்களா. 2 எண்களுடைய HCF வந்து ஒன்லி 1ன்ற நம்பர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து கோப்ரைம், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 60வது கொஸ்டின், the sum of the square of two positive numbers is 145. The square root of the one number is 3. Then find the other number, சரிங்களா. 2 எண்களுடைய ஸ்கொயர்னுடைய கூடுதல் வந்து 145 சொல்லி கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு நம்பர், சரிங்களா, ஏன்னு எடுத்துக்கலாம். ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஆஃப் நம்பர் இஸ் 9. அப்படின்னா ஏ உடைய ஸ்கொயர் ரூட்
ஈக்குவல் டு 3 அப்படின்னா ஏ வந்து என்னவா இருக்கும் 9 இருக்குமா. அப்போது இங்கே பி ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும் 145 மைனஸ் 9 ஸ்கொயரா. ஸோ 9 ஸ்கொயர் என்ன வரும் 145 மைனஸ் 81 ஈக்குவல் டு 4 64. ஸோ பியோட மதிப்பு என்ன வரும் 8. ஃபைண்ட் தி அதர் நம்பர். இன்னொரு நம்பர் 8 இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 62வது கொஸ்டின். An amount is distributed among A, B, C in the ratio 5:7:15. A's share is rupees 1500, then the total amount. A, B அப்புறம் C இவங்க இடையில வந்து 5:7:15 விகிதத்தில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து பிரித்து கொடுக்கப்படுது. அப்போ டோட்டல் அமௌண்ட் என்னவா இருக்கும், இது எல்லாத்தினுடைய கூடுதலாக தான் இருக்கும். டோட்டல் ஈக்குவல் டு 5 + 7 + 15 ஈக்குவல் டு 27. எஸ். இப்போது ஏவோட ஷேர் மதிப்பு எவ்வளவு 1500. அப்போது 1500 ரூபாயா இன்ட்டு எவ்வளவு அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும் இன்ட்டு 300. ஸோ சேம் 300 வந்து இங்கே பெருக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ டோட்டல் எவ்வளோ வரும், டோட்டல் 27 × 300 27 3 81. ஸோ 8100 டோட்டல் வேல்யூவோட மதிப்பு, அவ்வளோதாங்க. அடுத்து 64வது கொஸ்டின். 64:x 2 விகிதாச்சாரம் கொடுத்துருக்காங்க, ப்ரொபோஷனல் கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா A:B C:D. அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும் BC ஈக்குவல் டு AD. சரிங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும் x² ஈக்குவல் டு 169 × 64. அப்போ எக்ஸோட மதிப்பு √169 × 64 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 13² 13 வரும். இங்கே 8² 64. 13 × 8 8 3 8 13 104 ஆன்சர். சாரிங்க. அடுத்து 66வது கணக்கு. PQR is a rhombus such that PRQ is 40 degree, then PSQ is ஒரு சாய் சதுரம் கொடுத்தாங்க. ஒரு சாய் சதுரம் கொடுத்துட்டாங்க. அதனுடைய PQRS. சரிங்களா, இதில் PRQ இதனுடைய மதிப்பு எவ்வளவு 40 டிகிரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்படின்னா என்ன கேட்குறாங்க PSQ. அதோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, PSQவோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இப்போது சாய் சதுரத்தோட பண்புகள் என்ன பார்த்தீங்கன்னா நோட்டை வச்சுட்டோம்னா ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட். நீங்கள் அளவியல் கணக்கு வந்து படிக்கணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் சொல்கிறது அளவியல் அப்புறம் அந்த அட்வான்ஸ் மேக்ஸு இதெல்லாம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 8th 9th 10th மேத்தமெட்டிக்ஸ் புக் மட்டும் பாருங்கள். அதில் தான் இந்த அளவியல் கணக்கு என்னென்ன கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே சிஜிஎல்லையும் கேட்கக்கூடியது, ரயில்வேலையும் கேட்கக்கூடியது. சரிங்களா, வேறு எதுலையுமே நீங்கள் படிக்க வேணாம், அதில் உள்ளது மட்டுமே படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த கொஸ்டின் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு புக் எடுக்கிறேன்னு சொன்னாலும் நோட்டு கிடையாது, 9th ஸ்டாண்டர்ட் புக்கு தான் கையில் வச்சுருக்கேன், ஜியோமெட்ரி. சரிங்களா, இப்போது ரோம்பஸ் சாய் சதுரத்தினுடைய பண்பு என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா சைடுமே ஈக்குவல். சரிங்களா, எல்லா சைடுமே ஈக்குவல். சரிங்களா, 1. 2வது சாய் சதுரத்தினுடைய பண்புகள் ஃபஸ்ட்டு பண்பு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். 2வது பண்பு angles, opposite angles are equal and sum of any two adjacent angles 180 degree. opposite angles வந்து equal and sum of any two. சரிங்களா, any two adjacent angles 180 degree. சரிங்களா,
ஏதேனும் இது அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரிங்களா, சரிங்களா. மூணாவது வந்து டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று குறுக்கு வெட்டும். தமிழ் எழுதுறவா? மூலை விட்டங்கள் இருசம வெட்டி பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று 90 டிகிரி வெட்டும். ஒன்றை ஒன்று 90 டிகிரியில் வெட்டும், சரிங்களா. நான் சொன்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா சைடும் வந்து ஈக்குவல், சரிங்களா. இது இந்த 3 பண்பு தான், சரிங்களா. எல்லா சைடும் வந்து ஈக்குவல். ரெண்டாவது வந்து எதிரெதிர் கோணங்கள் வந்து எதிரெதிர் கோணங்கள் வந்து சமம். எதிரெதிர் கோணங்கள் சமம். அப்புறம் சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் சம் ஆஃப் தி எனி டூ adjacent angles are 180 டிகிரி. அடுத்தடுத்த இரு கோணங்கள் ஏதேனும் அடுத்தடுத்த கோணங்கள், அதாவது பியும் கியூவும் 180 டிகிரி, அதாவது கியூ ஆரும் 2 கூட்டியும் 180 டிகிரி, ஆரும் எஸ்ஸும் கூட்டியும் 180 டிகிரி. அந்த மாதிரி அடுத்தடுத்த கோணங்களுடைய கூடுதல் வந்து 2 கோணங்களுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி. அப்புறம் மூலை வட்டங்கள் ஒன்றை ஒன்று 90 டிகிரியா வெட்டும். ஸோ அப்போ இதோட மதிப்பு என்ன இருக்கும்? 90 டிகிரியா இருக்குமா? இதோட மதிப்பு 90 டிகிரி, இதோட மதிப்பும் 90 டிகிரி. இது 2 மூலை வட்டங்கள் இல்லையா, பிஆர் அப்புறம் எஸ்கியூ 2 மூலை வட்டங்களா. ஸோ இதோட மதிப்பு 90 டிகிரி, இதோட மதிப்பு 90 டிகிரி, சரிங்களா. ஒன்று. ரெண்டாவது ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் ஆர் ஈக்குவல். ஸோ இதுக்கு இந்த ஆங்கிள் பிஆர்கியூக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்ன? ஆர்பிஎஸ், சரிங்களா. இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா 40 டிகிரி வருமா? அவ்வளோதான். இது வந்து ஒரு முக்கோணமா. ஸோ முக்கோணம் எஸ்பி, இது வந்து ஓன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பாயிண்ட் ஓன்னு சொல்லி வச்சுக்கலாம். வேற கலர் எழுதுவோம். ஓ எஸ்பிஓ இதோட மதிப்பு அளவு 180 டிகிரி இருக்குமா? அப்போ எஸ்ஸோட மதிப்பு ஆங்கிள் எஸ்னுடைய மதிப்பு பிஎஸ்ஓ. ஸோ பிஎஸ்கியூ ஆங்கிள் பிஎஸ்ஓட மதிப்பு எவ்வளவு? 50 டிகிரியா இருக்குமா? முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் எழுத மறந்துட்டேன். அது என்னன்னா ஆப்போசிட்ஸ் ஆர் பேரலல். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். எதிரெதிர் பக்கங்கள் வந்து இணையா, சரிங்களா. அப்போ இதுவும் எஸ்ஆரும் பிக்யூவும் வந்து ஒன்றுக்கொன்று இணை, அப்புறம் எஸ்பியும் பிக்யூவும் வந்து ஒன்றுக்கொன்று இணை. அப்படின்னா இது ரெண்டு இணை கூட இருக்குங்களா? எஸ்ஆரும் பிக்யூ இணை கூட இருக்கா அப்படின்றப்ப குறுக்குவெட்டி தேட்டத்தில் குறுக்குவெட்டி கான்செப்ட்ல வந்து இதோட ஆங்கிள் வந்து 40 டிகிரி அப்படின்னா அதுக்கு வந்து குறுக்குவெட்டி, சரிங்களா, ஆப்போசிட் வந்து 40 டிகிரியா இருக்குமா அப்படின்னு கான்செப்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா. அப்போ எஸ்ஓ மதிப்பு கடைசியில் வந்து நமக்கு வந்து இந்த முக்கோணத்தின்படி நடுவு வந்து இது வந்து 90 டிகிரி, இது வந்து ஒரு 40 டிகிரி, 130 டிகிரி, 180லேருந்து 130 டிகிரி கழிச்சிங்கன்னா 50 டிகிரின்றதான் நமக்கு தேவையான ஆன்சர், சரிங்களா. இதெல்லாம் வந்து ஒரு சாய்சதுரத்தினுடைய பண்புகள், சரிங்களா. அது வந்து தெரிஞ்சுக்கணும். சாய்சதுரம் ஸோ வந்து 8th 9th 10th புக்கில் மட்டும் படிங்க. அதில் முக்கியமாக 9th புக்கில் வந்து நிறையா வந்து கொஷின்ஸ் அப்படியே வந்து ரயில்வேல கேட்பாங்க, சரிங்களா. அளவியல் கணக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஜியோமெட்ரி கணக்கு, திட்ட விளக்கம், புள்ளியியல் கணக்கு கூட சில கணக்குகள்லாம் அதுலேருந்து வருது, சரிங்களா. தேங்க்ஸ். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 66க்கு அப்புறம் 72வது கொஸ்டின். 72வது கொஸ்டின். A curved surface of right circular cylinder. ஒரு உருளையினுடைய மொத்த வளைபரப்பு, சரிங்களா. வளைபரப்போட மதிப்பு கொடுத்தாங்க, மொத்த வளைபரப்பு கிடையாது, கர்வ்டு சர்ஃபேஸ் வளைபரப்போட மதிப்பு என்னங்க? 2πRh. அதோட மதிப்பு 616 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அதோட ஏரியாவோட மதிப்பு வந்து அதோட அடிப்பாகத்தினுடைய ஏரியாவோட மதிப்பு, சரிங்களா. ஏரியா ஆஃப் பேஸ் என்னவா இருக்கும்? πr ஸ்கொயராக இருக்கும். ஒரு வட்டமாக இருக்குமா? ஏரியா ஆஃப் பேஸ் வந்து என்னவா இருக்கும்? ஒரு வட்டம், சரிங்களா. அதோடைய மதிப்பு வந்து 38.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்படின்னா அதோடைய கொள்ளளவு வந்து எவ்வளோ கேட்குறாங்க? நல்லா கவனிங்க. வட்டத்தினுடைய பரப்பளவு, சரிங்களா. வட்டத்தினுடைய பரப்பு வந்து 38.5 அப்படின்னா அதோடைய ஆரம் என்னவா இருக்குன்னா 3.5 சென்டிமீட்டராக இருக்கும். இது எப்படி சொல்கிறீங்கன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். உண்மையை சொல்லணும்னா அந்த வடக்குலேருந்து வர பசங்க எல்லாமே இப்படி தான் செய்வானுங்க. அவனுக்கு வந்து வட்டத்தோட சென்டிமீட்டர் வந்து வட்டத்தோட ஆரம் வந்து 3.5 சென்டிமீட்டர்னா அதோட பரப்பளவு வந்து 38.5ன்றது அவனுக்கு வந்து மைண்டில் இருக்குமே ஒழிய அது எப்படி வந்துச்சுன்னா அவனுக்கு தெரியாது. ஆனால் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறானுங்க. நானே சில வேல்யூஸ்லாம் சில மாதிரி அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதை பார்த்து தான் வந்து நான் சொல்கிறேன்.
ஸோ 7ஓட மடங்காக இருக்கக்கூடிய 3.5 7 14 21 28 35 வரைக்கும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். சரிங்களா? பார்த்தோன்னே பாருங்கள் 38.5 சென்டிமீட்டர்ன்றது பரப்புனா ஆரம் என்ன 3.5 அவ்வளோதான் முடிஞ்சு டேரெக்டாக போட்டுறோம். டைம் மிச்சம். அப்படி இல்லைன்னு வச்சுங்க 2/r². சரிங்களா? πr² மதிப்பில் போட்டு ஆரத்தோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். அந்த டைம் ரொம்ப எடுக்கும். சரிங்களா? மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ரைட் சைடு இதனுடைய πr/h 2πr மதிப்பு கொடுத்தாங்களா? அப்போ இதில் வந்து ஆரோட மதிப்பு தெரியும். அப்போ நமக்கு வந்து ஹெயிட் வந்து கண்டுபிடிச்சலாம். ஏன்னா வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன தேவை πr²h. ஸோ ஆரத்தோட மதிப்பு தேவை, ஹெச்சோட மதிப்பு தேவை. நம்மகிட்ட வந்து ஆரத்தோட மதிப்பு மட்டும் தான் இருக்குது. ஸோ ஹெச்சோட மதிப்பு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 2 × 22/7 × ஹெச்சோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஆரத்தோட மதிப்பு 3.5 × h = 616. ஸோ அடி எடுத்திங்கன்னா 7 வந்து 2 × 3.5 = 7 சரியாக போகும். ஸோ 22 அடி எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 28. எஸ் 28. ஹெயிட்டோட மதிப்பு 28 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ 616 24 பார்த்தீங்கன்னா 28 வரும்ன்றதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் திரும்ப வரும். இந்த நிறைய இடம் இந்த வேல்யூ ஒன்றும் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ ஹெயிட்டோட மதிப்பு 28 சென்டிமீட்டர். நமக்கு என்ன தெரியும்? ஆரத்தோட மதிப்பு தெரியும், ஹெயிட்டோட மதிப்பு தெரியும். அப்போ வால்யூம் தானே கேட்குறாங்க. அப்போது பரப்பளவு. சரிங்களா? உருளையினுடைய பரப்பளவு. உருளையினுடைய பரப்புக்கு ஃபார்முலா என்ன? πr²h = 22/7. இங்கே ஃபார்முலாவில் பையே இல்லை, யூஸ் π = 22/7 சொல்லி கொடுத்துட்டான். ஸோ πr²h = 22/7 × ஆரத்தோட மதிப்பு என்ன 7/2ன்னு எடுத்துக்கலாம். 3.5 வந்து 7/2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 7/2 × ஹெயிட்டோட மதிப்பு என்ன 28. சரிங்களா? 7க்கு 7 அடியாருமா? அவ்வளோதான். 2 4 4 28. சரிங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குது 22 × 49. மிச்சம் 22 × 49 என்ன வரும் 1078ன்றதான் ஆன்சர். 22 × 49 எப்படி எழுதலாம்? நீங்கள் வந்து சிம்பிளாக 22 × 50 கணக்கில் வச்சுக்கோங்க. 50 - 1. சரிங்களா? அப்போ என்ன வரும் 22 50 வந்து 1100 வருமா? 1100 - 49 சாரி 22 1100 - 22 அவ்வளோதான். இப்போ என்ன வரும் 1078ன்றதான் ஆன்சர். இப்படி சிம்பிளாக வந்து போட கற்றுக்கோங்க. ஏன்னா இதை வந்து தனியாக பேப்பர் இருக்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 72க்கு அப்புறம் 74வது கொஸ்டின். A person spent 273 on buying a total of 50 packets of chips and biscuit. சரிங்களா? சிப்ஸு ப்ளஸ் பிஸ்கட் பாக்கெட்டினுடைய ரேட். சரிங்களா? ரூபாய் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா பே பண்ணுறாரு. எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா 273 ரூபாய்க்கு வந்து வாங்குறாரு. சரிங்களா? ஸோ அதோட மதிப்பு 273 ரூபா. ஸோ n நம்பர் ஆஃப் சிப்ஸு, n நம்பர் ஆஃப் பிஸ்கட் 273 ரூபா. இஃப் த காஸ்ட் ஆஃப் ஈச் பேக்கெட் சிப்ஸ் இஸ் ₹6 and that of his biscuit is ₹5, then how much more biscuit that can be biscuit than chips packets did he buy? இப்போது சிப்ஸ் பாக்கெட்டோட விலை 6 ரூபா, அதே நேரத்தில் பிஸ்கட் பாக்கெட்டோட விலை 5 ரூபா. அப்படின்னா எவ்வளவு அதிகமான பிஸ்கட் பாக்கெட் வந்து சிப்ஸ் பாக்கெட்டோட வந்து அதிகமாக வாங்கியிருப்பான்னு சொல்லி கேட்குறான். இப்போ நமக்கு நல்லா தெரியுங்க 50 பாக்கெட் டோட்டல்னு சொல்லி தெரியும். சரிங்களா? அப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஏதாச்சும் ஒன்று. சரிங்களா? ஒன்று வந்து நம்ம வந்து சிப்ஸோ இல்லை பாக்கெட்டோ ஏதோ ஒன்று வந்து இப்போ சிப்ஸ் வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ நம்பர்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஸ்கட்டோட மதிப்பு என்ன வரும் 50 - ஏவா வருமா? இப்போ சிப்ஸ் பாக்கெட் வந்து 10 பாக்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது 50 - 10 40 பாக்கெட் வந்து பிஸ்கட் பாக்கெட் இருக்குமா? அவ்வளோதாங்க. இப்போ ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோட விலை என்ன? ஸோ அப்போ மதிப்பு என்ன வரும் A × C + 50 - A × B = 273. சரிங்களா? அப்போது புரிஞ்சுதா? இப்போது ஏ நம்பர் ஆஃப் பாக்கெட் இருக்குது, அந்த நம்பர் ஆஃப் பாக்கெட்டோட சிப்ஸோட விலையை வந்து பெருக்கிறீங்க. அதே நேரத்தில் பி நம்பர் ஆஃப் பாக்கெட் வந்து இருக்குது, அதோட பிஸ்கட் பாக்கெட்டோட விலையை பெருக்குனீங்கன்னா மொத்த விலை வந்து 273 வரும். சரிங்களா? அப்போது இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷங்க. சியோட சிப்ஸ் பாக்கெட்டோட விலை அளவு A × 6 + 50 - A × பிஸ்கட் பாக்கெட்டோட விலை அளவு 5 ரூபாய் = 273. இதை சொல்லிங்கன்னா 6A + 250 - 5A = 273. அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும் 250 இந்த பக்கம் போதெல்லாம் -23 வரும்.
6Aலேருந்து 5A போச்சுன்னா ஒரு ஏ வரும் சரிங்களா. அப்போ ஏவோட மதிப்பு 23 சொல்லி வரும். ஏவோட மதிப்பு சிப்ஸ் பாக்கெட்டோட மதிப்பு 23 பாக்கெட் அப்படின்னா 23 பாக்கெட் அப்படின்னா பிஸ்கட் பாக்கெட்டோட மதிப்பு என்ன வரும்? பிஸ்கட் பாக்கெட்டோட மதிப்பு 50 மைனஸ் 23 ஈக்குவல் டு 27 பாக்கெட்ஸ் சரிங்களா. அப்போது இப்போ இவங்க வந்து நம்ம என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி மோர் பிஸ்கட் பாக்கெட்ஸ் தென் தி சிப்ஸ் பாக்கெட். அப்போது சிப்ஸ் பாக்கெட்டோட பிஸ்கட் பாக்கெட் எவ்வளோ அதிகமாக இருக்குது? +4 வந்து அதிகமாக இருக்குது. அவ்வளோதாங்க. இதுதான் வந்து கான்செப்ட், பேசிக் கான்செப்ட். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போது நல்லா கவனிங்க, நமக்கு வந்து ஒரு பொருளோட விலை தெரியும், இன்னொரு ரெண்டு பொருளோட தனித்தனியான விலையை தெரியும் சரிங்களா. இது ரெண்டினுடைய சராசரி விலை எவ்வளோ தெரியாது. ஆனால் டோட்டல் செலவு எவ்வளோ தெரியும், டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்டோட மதிப்பும் தெரியும், பாக்கெட்டோட மதிப்பும் தெரியும். ஸோ அப்போது ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ வரும்? ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 273 வகுத்தல் 50 ஈக்குவல் எவ்வளோ வரும்? 100/4 54.6 5.46 ஆவரேஜ் ப்ரைஸ் சரிங்களா. இப்போ அப்படியே போடுங்க, இங்கே சிப்ஸ் பாக்கெட்டு, இங்கே பிஸ்கட் பாக்கெட். சிப்ஸ் பாக்கெட்டோட விலை எவ்வளவு? 6 ரூபாய். சிப்ஸ் பாக்கெட்டோட விலை எவ்வளவு? சிப்ஸ் பாக்கெட்டோட விலை 6 ரூபாய், பிஸ்கட் பாக்கெட்டோட விலை 5 ரூபாய் சரிங்களா. சராசரி எவ்வளவு? 5.4. மிக்சர் நலிகேஷன் மெத்தட் இல்லையா, அதில் போட்டலாம், மிக்சர் மெத்தடில் போட்டலாம். ஸோ இந்த விலையோட மதிப்பு வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து அந்த பொருளுடைய எண்ணிக்கையாக கிடைக்கும் சரிங்களா. அப்போது இதோட மதிப்பு என்ன வரும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிங்க அப்படின்னா 0.54 வருமா? 0.54. அடுத்ததாக இங்கேருந்து கழிச்சிங்கன்னா 0.46. இது ரெண்டையும் சுருக்குனிங்கன்னா 23 27ன்னு சொல்லி வரும் சரிங்களா. இது வந்து என்ன? இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் இந்த பிஸ்கட்னுடைய ரேஷியோ, இந்த டோட்டல் பாக்கெட்னுடைய ரேஷியோ சரிங்களா. அப்போ இதோட மதிப்பு அளவு 50 சரிங்களா. 50 பாக்கெட்னுடைய 50 ரேஷியோ வந்து 50 பாக்கெட்டுக்கு சமமாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன தேவை? மிச்சம் போடுங்க, தனியாக போடுறேன். ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ப்ளஸ் 4 ரேஷியோ வந்து இருக்குது. மொத்தம் 50 ரேஷியோட மதிப்பு 50 பாக்கெட் சரிங்களா. 50. அப்போது 4 ரேஷியோட மதிப்பு சிப்ஸ் பாக்கெட் வந்து பிஸ்கட் பாக்கெட் வந்து சிப்ஸ் பாக்கெட்டோட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 4 பாக்கெட் வந்து அதிகமாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்படியும் ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 6x² xy z² மதிப்பு என்ன கேட்குறாங்க. கியூபோட இதோடைய இந்த வால்யூம் ஆஃப் கியூப் சைடு, ஒரு கியூப் இருக்குது, ஒரு கனசதுரம், அதோடைய பக்கத்துடைய மதிப்பு கொடுத்தாங்க, அதோடைய கன அளவு என்ன சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஏ அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஏ கியூப் தான் தேவை. ஸோ ஏ கியூப்போட மதிப்பு என்ன வரும்? 6xyz² த ஹோல் கியூப். அப்போ என்ன வரும்? 6 கியூப். ஒவ்வொரு நம்பரோட வந்து கியூப் பண்ணிங்க அப்படின்னா 216 கியூப். 6 கியூப் 216. அப்புறம் x⁻3 இன்ட்டு y⁻3 அப்புறம் z⁻2 த ஹோல் பவர் 3. அப்போது 2 × 3 6 z⁻6ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 78வது கொஸ்டின். ஒரு அப்பாவோட வயசு சரிங்களா. 7 times ஆஃப் ஹிஸ் சன்ஸ் ஏஜ். ஸோ அப்பாவோட வயசு சன்னோட வயசு 7 times ஆஃப் சன்னுனா அப்படின்னா சன்னோட வயசு எக்ஸ்னா அப்பாவோட வயசு 7x இருக்கும். 3 years from now the ages of father will be 5 times that of his son's age. அப்போது 3 வருஷத்துலேருந்து இப்போதுலேருந்து 3 வருஷம் சேர்த்திங்க அப்படின்னா அப்பாவோட வயசு வந்து பையனோட வயசு 3 வருஷம் அதிகமாக இருக்குமா? பையனோட வயசை போல் 5 மடங்கா. அப்படின்னா இவங்களோட வயசு என்ன இருக்கும்? சுருக்குங்க அப்படின்னா 7x + 3 = 5x + 15. அப்போது 2xோட மதிப்பு ஈக்குவல் டு 12ன்னு சொல்லி வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 6. அப்போ இவங்களோட பர்சன்டேஜ் என்ன? அவங்களோட வயசு என்னவாக இருக்கும்? 7 42 6ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இப்போ டோட்டல் ஏஜ் இப்போ என்ன கேட்குறாங்க? ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் வில் தேர் கம்பைன்ட் ஏஜ் பி 60 years. ஸோ இப்போ வந்து அவங்க 42 வயசு சரிங்களா. 6 அப்பாவோட வயசு 42, பையனோட வயசு வந்து எவ்வளவு? 6. ஸோ டோட்டலாக வந்து 48. எவ்வளோ வரணும்? 62ன்னு சொல்லி வரணும். அப்போ எவ்வளோ கூட்ட வேண்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா 14 வயசு வந்து கூட்ட வேண்டியிருக்குமா? ஸோ அப்போ பையனுக்கு ஒரு 7 வயசு, அப்பாவுக்கு ஒரு 7 வயசு, அப்படி இருக்கும் போதில் வந்து அவங்களோட வயசு வந்து டோட்டல் வந்து 61 சொல்லி மாறும். ஸோ ஆன்சர் வந்து 7 இயர்ஸ்ன்றதான் ஆன்சர். என்ன கூட்டி இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னவோ அதை வந்து 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா, ஏன்னா 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதனால் 2ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா என்ன வருதோ அதுதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 84வது கொஸ்டின். எஸ்
த கால் சுரேந்திரா பைஸ் மேங்கோஸ் அட் த ரேட் ஆஃப் 3 kg ஃபார் 21. 3 கிலோ வந்து 21 ரூபாய்க்கு வந்து சுரேந்தர் வந்து மாம்பழங்கள் வாங்குறான் இப்போது. அண்ட் செல்ஸ் தம் அட் 5 kg ஃபார் 50. 5 கிலோ வந்து 50 ரூபாய்க்கு சொல்லி விற்கிறான் அப்படின்னா 102 ரூபா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து எவ்வளோ வந்து செல் பண்ணணும், எத்தனை கிலோ வந்து விற்கணும்னு சொல்லி கேட்குறான். நல்லா கவனிங்க. 21 சரிங்களா, 102 7ஓட மல்டிப்ளிகேஷன் சரிங்களா. அப்போ 3 கிலோ விற்பனை பண்ணுறதுக்கு சரிங்களா, 3 கிலோ வந்து 21 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா 1 கிலோவோட மதிப்பு என்ன? 1 கிலோவோட மதிப்பு 7 ரூபாய் சரிங்களா. இது காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் என்ன? 5 கிலோ வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறான் சரிங்களா. அப்போ 1 கிலோவோட வந்து 1 கிலோவோட விலை வந்து என்னவாக இருக்கும்? 10 ரூபாயாக இருக்கும் சரிங்களா. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? +3 வந்து இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா. மொத்தம் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வரணும்? 102 ரூபா வரணும் சரிங்களா. அப்போது 102 வகுத்தல் 3 ஈக்குவல் டு நல்லா கவனிங்க. 3 கிலோவுக்கு வந்து அவன் வந்து 21 ரூபா வந்து அடக்கு விலைக்கு வாங்குறான் சரிங்களா, சரிங்களா. அப்போ 1 கிலோ வந்து 7 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருப்பான் சரிங்களா. 7 ரூபான்ற விகிதத்தில் வந்து அவன் வாங்கியிருப்பான். இப்போ வந்து அதை வந்து 5 கிலோ, அவனுக்கு எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியல. ஸோ 5 கிலோ வந்து 50 ரூபாய்க்கு விற்கும் பொழுது அவனுக்கு 1 கிலோக்கு வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறான். ஸோ அவனுக்கு வந்து 1 கிலோக்கு வந்து மொத்தமாக லாபம் வந்து 3 ரூபா கிடைக்குது. ஆனால் இங்கே வந்து சரி முதல்ல வந்து இங்கே தப்பாக சொல்லிட்டாங்க. 21 102 சொல்லி தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. அதான் 105 வரும், சாரி. இப்போ 1 கிலோவுக்கு வந்து அவனுக்கு வந்து 3 ரூபா லாபம் கிடைக்குது. மொத்தம் நமக்கு வந்து லாபம் எவ்வளோ கிடைக்கணும்? 102 ரூபா கிடைக்கணும். அப்போ 1 கிலோக்கு 3 ரூபா அப்படின்னா மொத்தம் எத்தனை கிலோவாக இருக்கும்? 3 34 கிலோ வந்து அவன் விற்றுருந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து 104 கிலோ வந்து 102 ரூபா வந்து அவனுக்கு வந்து லாபம் கிடைச்சிருக்கும் சரிங்களா. அவ்வளோதான், சிம்பிள் கணக்கு தான். அடுத்து 87வது கணக்கு. இந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஆன ஆர்டிகல்ஸ் 100 ரூபா. ஒரு பொருளுடைய குறித்த விலை வந்து 100 ரூபா. இப்போ அந்த பொருள் வந்து 75% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் சொல்லி கேட்குறான் சரிங்களா. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு SP ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் சரிங்களா. மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே எவ்வளவு? 100 ரூபா. டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 25%. 100 ரூபாய்க்கு 25% எவ்வளவு? 25 ரூபா தான் சரிங்களா. அப்படின்றப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 75 ரூபாய் இருக்கும். அவ்வளோதாங்க. ஃபார்முலா மட்டும் எப்பயுமே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி உங்களால் வந்து கொஸ்டின் வந்து ஈஸியாக போட முடியும். நீங்கள் எங்கேயா சிக்கிக்கிட்டீங்க, மைண்ட் வந்து கரெக்டாக போட முடியாமல் சிக்கினாலும் அதை வச்சு நீங்கள் உங்களால் போட முடியும். ஃபார்முலாவை யூஸ் பண்ணி உங்களால் வந்து கொஸ்டின் போட முடியும். ஷார்ட்கட் தேடாதீங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் பிளான்டட் சரிங்களா, எந்தெந்த நாட்களில் வந்து எவ்வளோ வந்து மரங்கள் வந்து நடப்பட்டு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க ஒரு வாரத்தில். இப்போ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் பிளான்டட் ஆன் ஃப்ரைடே அந்த நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் பிளான்டட் ஆன் சாட்டர்டே. ஃப்ரைடேயில் வந்து நடப்பட்ட மரங்களோட எண்ணிக்கைக்கும் சாட்டர்டே நடப்பட்ட மரங்களுடைய எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. சுருக்குனீங்கன்னா 5:6 சொல்லி, சாரி 6:12 6 2 12 5 2 10. ஸோ 6:5 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 99வது கொஸ்டின். ஒரு வேல்யூ கேட்குறாங்கப்பா. நம்ம ஆல்ரெடி வந்து முதல்ல ஒரு 3 ஃபார்முலா சொல்லணும் இல்லையா. ட்ரிகோனோமெட்ரியில் sin square theta plus cos square theta equal to 1 plus cot square theta equal to cosecant square, 1 plus tan square theta மதிப்பு secant square. அப்போனா இதில் வந்து ரெண்டுலேயுமே 50 காமன் ஆடுங்க மேலே. அப்போ எடுத்திங்கன்னா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லி வருமா, காட் ஸ்கொயர் ஏ. அப்போ 25 காமன் எடுத்திங்க அப்படின்னா 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ. இப்போ இது ரெண்டையும் சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும்? 2ன்னு சொல்லி வரும். ஸோ இங்கேருந்து என்ன வரும்? 2 இன்ட்டு காட் ஸ்கொயர் ஏ மதிப்பு என்ன? கொசிகன் ஸ்கொயர் ஏ அப்பான் என்ன வரும்? 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும்? சீக்கன் ஸ்கொயர் ஏ. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சீக்கன் ஸ்கொயர், காஸ் ஸ்கொயர் ஏ அப்பான் சீக்கன் ஸ்கொயரோட மதிப்பு என்ன? டேன் காட் ஸ்கொயர் ஏ. காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்பான் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு காட் ஸ்கொயர். ஸோ 2 காட் ஸ்கொயர் ஏன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 100வது கொஸ்டின். A sum of money is doubles itself in a certain rate of compound interest in 12 years. 12 வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கூட்டு வட்டியில் வந்து டபுளாக மாறுதாங்க சரிங்களா. அப்போது பிரின்சிபல் இங்கே அமௌண்ட். ஸோ 1ன்ற இந்த பிரின்சிபல் 2ஆக மாறுது. ஸோ 2^1. இப்போ வந்து when the interest is compounded annually சரிங்களா, வருட வட்டி கொடுக்கும்போதில், வருட கூட்டு வட்டி கொடுக்கும்போதில் in how many more years will it become 8 times itself. ஸோ அந்த பொருள் வந்து இன்னும் எத்தனை வருஷம் வந்து 8 மடங்கு ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 8 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வந்து 2^3ன்னு சொல்லி எழுதலாமா.
ஸோ 8 வந்து 2^3 சொல்லி எழுதலாமா? 2^3 சொல்லி எழுதலாமா? மாற்றி எழுதலாமா? அப்போது ஒரு மடங்கு சரிங்களா 2^1 ஒரு மடங்கு மாறதுக்கு எவ்வளோ ஆகுது? இன்ட்டு 10 சாரி இன்ட்டு 12 ஈக்குவல் டு 12 இயர்ஸ் ஆகுது சரிங்களா? அப்போ 3 மடங்கு மாறதுக்கு எவ்வளோ எத்தனை வருஷம் ஆகும்? 36 இயர்ஸ் ஆகுமா? அவ்வளோதான் 36ன்னு போட்டக்கூடாது. ஏன்னா அவன் என்ன கேட்குறான் பாருங்க, நல்லா கவனிங்க, இப்படி தான் உங்களை வந்து ஏமாற்றுவான். இன் ஹவு மெனி மோர் இயர்ஸ், மேலும் எத்தனை வருடங்களில் இந்த பணம் வந்து 8 மடங்கு மாற சொல்லி கேட்குறான். ஆல்ரெடி 12 ஒரு மடங்கு ஆயிடுச்சு சரிங்களா? ஒரு மடங்கு மாறுறதுக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 3 மடங்கு ஆகிறதுக்கு மொத்தமே 36 வருஷம். ஆல்ரெடி 12 வருஷத்துல கொஞ்சம் ஆயிடுச்சு சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஆனது ப்ளஸ் 24 இயர்ஸில் மேலும் 24 வருடங்களில் இந்த பணம் வந்து 3 மடங்காக மாறும் சரிங்களா? 8 மடங்காக மாறும் சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ.